வணக்கம் வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கடை வேலைவாய்ப்பை பற்றி நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எப்போ இதுக்குண்டான அப்டேட் கொடுப்பாங்க, எப்போ நாங்கள் விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், இதில் வயது வரம்பெல்லாம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் சேலரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, எவ்வளோ அதிகப்படுத்தியிருக்காங்க, எல்லா விதமான அப்டேட்டையுமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக A to Z நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் தான் வச்சுருக்கோம். தாராளமாக நீங்கள் போய் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் உடனுக்குடனே ரிப்ளை கொடுக்க நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான கமெண்ட்ஸுமே நாங்கள் ஓரலாக படிப்போம். எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுக்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுவோம். உங்களுடைய மாவட்ட வாரியாக பார்த்தீங்க அப்படின்னா நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணியிருக்கீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால், விருப்பப்பட்டால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுடைய மொபைலை பார்த்தீங்க அப்படின்னா டொயின் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் கொடுக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கடை வேலைவாய்ப்பு கல்வி தகுதி, சம்பளம், விவரம் மற்றும் தேர்வு முறை, அதாவது தேர்வு செய்யும் முறையெல்லாம் எப்படியெல்லாம் அது ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அது நடக்கிறப்ப ஒரு பயம் ஒன்றும் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக எல்லா விதமான எக்ஸாமையுமே வச்சு எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணி எல்லாமே ஓரளவுக்கு பண்ணுறாங்க. இருந்தாலும் நீங்கள் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருந்தீங்க, எப்படிலாம் நடக்கும், ரேஷன் கடை வேலை வாய்ப்புனா நம்ம விண்ணப்பிக்கணும், ஓகே நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சால் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதேமாரி தெரிஞ்சுக்கிறதுலாம் ஒன்றும் தவறு கிடையாது. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு மாவட்டங்களில் அந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு காலியாக இருக்குது. அந்த காலியாக இருக்கிறத உடனடியாக நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கிட்ட பல மாவட்டங்கள் கோரிக்கை போய் குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி ஹெல்ப்லைன் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்டாலின் உதவி எண் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாச்சும் நிறைகுறைகள் இருந்தால் ஸ்டாலினுக்கிட்டே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கூட வெப்சைட் ரெடி பண்ணி அதுக்கூட நம்பர்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஒரு நாளைக்கு மினிமம் 20,000 மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பை உடனே நீங்கள் தொடங்கணும், நேர்மையான முறையில் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கோரிக்கைகள் பார்த்தீங்க அப்படின்னா குமிஞ்ச வண்ணம் இருக்குது. அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா எங்ககிட்ட அந்த ஆஃபீஸர்ஸ் இப்போ பேசக்குள்ளேயும் அதுதான் சொன்னாங்க, எங்களுக்கு ப்ரெஷர்ஸ் ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க, அதனால ஜாப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத ஓப்பன் டாக்காக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் பொறுமையாக செக் பண்ணிக்கோங்க. அதேமாரி அந்த ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ எப்போ வேணாலும் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லலைவீங்க. ஏன்னா அவங்க ஒரு ஆஃபீஸர் சைட்லேருந்து நம்ம இருந்து பார்க்கையில் அவங்க ஏதோ ஒன்று சொன்னால் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணுமே ஒழிஞ்சு அதை பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி போன டைம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே கேஸ் போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால அரசாங்க ஊழியர்களும் சரி, அரசாங்க சம்பந்தப்பட்டவங்களும் சரி, அதுக்குண்டான ப்ராக்டிக்கலான இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இது பண்ண மாட்டாங்க. இதுமேல் அதுமாரி நடக்காது அப்படிங்கிறத மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் போடுவாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் அந்த ரேஷன் கடையில் ஆட்கள் நியமனம் பண்ணுறப்ப எந்த ஒரு இஷ்யூஸும் நடக்காது அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இப்பகுதியில் கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பள விவரம், தேர்வு செய்யும் முறை பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக A to Z பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பதவியின் பெயர் விற்பனையாளர், கட்டுனர் 2 பதவிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்கள் எடுக்கிறாங்க. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது விற்பனையாளருக்கு தான். ஏன்னா கட்டுனருக்கு போன டைம் அதிகமாக எடுத்துட்டாங்க. ஒரு சில மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டுனருமே தேவைப்படுறாங்க, அதனால் கட்டுனருமே எடுப்பாங்க, விற்பனையாளருமே பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக எடுப்பாங்க. விற்பனையாளர் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். இங்கே கல்வி தகுதி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்களா, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தகுதி பார்த்தீங்க அப்படின்னா 18 முதல் 32 வயது வரை பார்த்தீங்க அப்படின்னா இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இது விண்ணப்பிக்கிறப்ப ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஏன்னா போன டைமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த டைம் ஆன்லைன் மூலமாக தான் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் விற்பனையாளருக்கு. கட்டுனருக்கு பார்த்தீங்க அப்படின்னா
10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே தாராளமாக அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதேமாரி சின்ன ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்குறேன். இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு விண்ணப்பிக்கிறதுலேருந்து நான் ஏன் இந்த வீடியோ நடுவில் சொல்கிறேன் அப்படின்னா, வீடியோ முழுமையாக பார்த்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு இது ஒன்று தெரியணும்ல, முழுமையாக பார்த்ததுக்கு ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு போகணும்ல, அதுக்கோசரம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே நான் வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரேஷன் கடை வேலைவாய்ப்பு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க, உங்களுடைய மாவட்ட வாரியாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சு ஆகணும். அதர் மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்க அலோ கிடையாது. உங்களுடைய மாவட்டத்தில் தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்கிறப்ப உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஜெராக்ஸ் அப்லோட் பண்ணக்கூடாது, ஒரிஜினலாக தான் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணக்கூடாது. இப்போ ரீசெண்டாக என்ன ஃபோட்டோ வந்து கிளிப் எடுத்தீங்களோ அந்த ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட சிக்னேச்சர் இப்போ கரண்ட்டில் இருக்கிற சிக்னேச்சர் போட்டுறாதீங்க. 10th 12th என்ன மார்க் ஷீட்டில் போட்டிருக்கீங்களோ அந்த சிக்னேச்சர் தான் உங்கள் லைஃப் லாங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஒரு சிக்னேச்சர் நேற்று ஒன்று கற்றுக்கிட்டு இப்போ நல்லா இருக்குதுப்பா இந்த சிக்னேச்சரை போட்டுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துடாதீங்க. ஏன்னா போன டைம் இப்படி நிறையா பேர் ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் வந்து 12th 10th சர்டிஃபிகேட்டில் என்ன சிக்னேச்சர் போட்டிருக்கீங்கன்னு போய் பாருங்கள். அதுபடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணுறப்ப அந்த சிக்னேச்சர் பண்ணி கொடுங்க. ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்ஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சது எல்லாம் ஓவராலாக விண்ணப்பிச்சு முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ வர்றதுக்கு உண்டான இது உங்களுக்கு ஒரு கால் லெட்டர் வரும். போஸ்ட்டில் வரலாம், ஆன்லைனில் வரலாம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு திடீர் முடிவு தான் எடுக்கும். ஏன்னா இப்போலேருந்து சொல்லிட்டு இருந்தோமா அதுக்குண்டான ப்ராசஸில் நாம் இறங்குறோமோ இல்லையா அரசியல்வாதியும் இறங்கிடுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இது ஒரு 10 நாள் 20 நாள் இருக்கிறப்ப தான் ஒரு அப்டேட் ஒன்று கொடுப்பாங்கல்ல, நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ரிலீஸ் பண்ணுங்கிறது அப்டேட் கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அது போல் நடந்துக்கலாம். அதேமாதிரி ரேஷன் கடை வந்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து விண்ணப்பித்த பிறகு அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்டர்வியூ வரத்துக்கு உண்டான அப்டேட் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்ப டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் அன்னைக்கு நடக்கும். இன்டர்வியூ வந்து இந்த பக்கம் அட்டன் பண்ணுவீங்க, முடிஞ்சதுக்கு பிறகு அப்படியே போய் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவீங்க. இல்லைன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முதல்ல பண்ணுவீங்க, அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் இன்டர்வியூ நடக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் சொல்லுவாங்க. உங்களுடைய நேம் சொல்லுங்கள், கேப்ஸ் லெட்டர் சொல்லுங்கள், கேப்ஸ் லெட்டரில் எழுதுங்க. கேப்ஸ் லெட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. கரெக்டாக கேட்பாங்க. மார்க்கில் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி விண்ணப்பிச்சிங்களே அந்த வந்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற ஒரு நம்பர்லாம் டைப் பண்ணி மார்க் ஷீட்லாம் போட்டு அப்ளை பண்ணுவீங்கள, அதை வந்து ஃபார்மு அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்சதை இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரிஜினலை வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க. எல்லா டாக்குமெண்ட்டுமே கேட்பாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு எல்லாமே வந்து டீட்டெயிலாக A to Z இருக்கணும். தமிழ் வழி சான்றிதழ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. தமிழ் வழி சான்றிதழ் வாங்கலை அப்படின்னா வாங்கிக்கோங்க. அது எப்படின்னு தெரியல, இது எங்கே வாங்கணும், என்ன தமிழ் வழி சான்றிதழ் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தமிழ் வழி சான்றிதழ் வீடியோ வேண்டும், தமிழ் வழி சான்றிதழ் வீடியோ வேண்டும் அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மினிமம் ஒரு 100 கமெண்ட் வந்தது அப்படின்னா தாராளமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். அது எப்படி எங்கே வாங்கணும்னு சொல்லிட்டு நானே சொல்லிடுறேன். அதேமாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப் எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணணும், எப்படி ஃபில்அப் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் A to Z வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிடுவேன். நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. தாராளமாக வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்பள விவரம். இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு இவ்வளோ தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்னும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஒரே வீடியோவில் சொன்னோம் அப்படின்னா லென்த்தாக போயிடுற வீடியோ. இது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்வியூ போகிறீங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறீங்க, இன்டர்வியூ உள்ள அட்டன் பண்ணிட்டு வெளியே வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிவிடுறேன். சம்பளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6250 ரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியமனம் பண்ணியிருக்காங்க. அது வந்து 29,000 வரைக்கும் ஓராண்டுக்கு பிறகு நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுவீங்க? பேங்க்கில், கூட்டுறவு பேங்க்கில் ஒர்க் பண்ணுவீங்க. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த சம்பள விவரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8,500 கொடுக்குறாங்க, ஒரு வருஷம் கழிச்சு 29,000 கொடுக்குறாங்க அப்படின்னு நோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதே வேலை அதே இதுதான். ஒரு வருஷத்தில் இவ்வளோ இன்க்ரிமெண்ட் எங்கேயுமே கிடைக்காது கவர்மெண்ட் ஜாப்பில். இவங்க வந்து இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது பேங்க்கில். அது எப்படின்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். விற்பனையாளர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டுறாரு. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்களா, அதுதான் கல்வி தகுதி 10th தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதேமாதிரி 18 32 சம்பள விகிதம். இது வந்து கட்டுனருக்கு 5,500 ரூபா கொடுக்குறாங்க. அதே பாருங்க 26,000 வருதுல, அதே தான் பேங்க்கில் ஒர்க் பண்ண போகிறீங்க. அது நான் எப்படின்னு அடுத்தடுத்த வீடியோவில் பதிவிடுறேன். தேர்வு செய்யும் முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு விண்ணப்பித்தவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதிப்பெண் மற்றும்
நேர்காணலில் பெற்ற மதிப்பெண்கள், அதாவது நீங்கள் நேர்காணல் பண்ணுறப்ப வெரிஃபை பண்ணுவாங்க, அதில் பெற்ற மதிப்பெண்களை வச்சு தான் உங்களுக்கு வந்து தேர்வு செய்யுங்கிறத சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அந்தந்த மாவட்டத்தில் நிலையங்களில் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டடு, ஒரு சூப்பரான அப்டேட்டு. இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, இப்போ ரேஷன் கடை வேலைவாய்ப்பு வந்தது அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு உண்டான தயாரான நிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாவே தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உடனே நீங்கள் போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம வீடியோவை ஸ்டார்டிங் வந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்களா அப்படின்னாவே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம், தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருப்பம் இருக்குது அப்படின்னா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா விதமான அப்டேட்டையுமே நாங்கள் ஆஃபீஸர்ஸ்கிட்ட கேட்டு எங்களுக்கால முடிந்த வரை நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்கு நமது சேனலுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. எதாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரிப்ளை கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாதிரி அப்டேட்டான வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து பதிவிடுறேன். வீடியோ சூப்பராக இருக்குதா இல்லைன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் இதுமாரி வீடியோக்கள் போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில்